இலங்கையில் இருக்கின்ற நமக்கு அதிகமானவருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்ற விடயம் வந்து அதிகமானவருக்கு தெரியவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம குறிப்பாக வந்து நம்முடைய பணங்களை வந்து ஃபிக்ஸட் டிபாசிட்டில் வந்து நிலையான வைப்பில் போடுவோம் அல்லது சேவிங்கில் போடுவோம். 2 வழிகள் தான் நமக்கு தெரிந்த வழிகள். அதுக்கு மேலதிகமாக சில வழிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து மூவ் ஆகி கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், சாதாரண சேமிப்பு மற்றும் நிலையான வைப்புகளை விட அதிக அளவு பெர்சன்டேஜில் வந்து வட்டிகள் வந்து கொடுக்கின்றாங்க. அதாவது வார வருமானம், இந்த ரிட்டர்ன் வந்து அதிக அளவாக இருக்குது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளுடைய பணம் டிபாசிட் பண்ணப்படுகிற பணங்கள் வந்து பங்குச்சந்தை மற்றும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மற்றும் ஏனைய அரசாங்க திரைசேரி உண்டியல்களில் வந்து முதலீடு செய்வாங்க. அதனால் வந்து அதிக அளவு ரிட்டர்ன் வந்து இந்த கம்பெனிகள் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையான செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா தெரியும், இதில் அதிக அளவாக வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து 47.13% வந்து கொடுக்கின்றார்கள். ஆனால் இது வந்து கையில் ரிஸ்க்கானது. இதில் உங்களை ரிஸ்க்கை நீங்கள் அந்த ரிஸ்கையும் தாண்டி நீங்கள் முதல் செய்ய போகிறீர்களாக இருந்தால் நீங்கள் இப்படியா அந்த ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்து கொள்ளலாம். பார்த்திங்கன்னா தெரியும், வருஷத்துக்கு 47.13% வந்து கடந்த 365 நாளில் வந்து இந்த யூனிட் ட்ரஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூனிட் ட்ரஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லி. இது தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு அறிய ஆவலாக இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளுக்கு போய் நீங்கள் முழுமையான வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குமா. நன்றி, வணக்கம்.